காலை வணக்கம் நண்பர்களே. இது என்னென்னா, இது சிவில் கேஸ் தான். ஆனால் சிவில் கேஸ் தான் சொல்லிட்டு இந்த கேஸை இக்னோர் பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா, செக் கேஸ் நடத்தும்போது செக்கை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும்னா அந்த செக்கு வந்து லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட்டுக்காக கொடுத்துருக்கணும். சட்டப்படி வசூலிக்கப்படக்கூடிய கடனுக்காக தரப்பட்ட செக்காக இருக்கணும். அந்த பார்த்தா ஒருவேளை உங்களால் வந்து அந்த செக்கு கொடுத்த தேதிக்கு இப்போ கடன் வாங்கின தேதிக்கு மாற்றாக லிமிட்டேஷனுக்கு அப்புறம் அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாங்கப்பட்டிருந்ததுன்னா அந்த பார்பை லிமிட்டேஷன் அட்டாக் பண்ணும்போது அந்த செக்கு வந்து லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட்டுக்காக கொடுக்கப்பட்ட செக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாதாடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த தீர்ப்பை நீங்களும் கிரிமினல் சைட் ப்ராக்டிஷனரும் சிவில் சைட் ப்ராக்டிஷனரும் இல்லை அடிப்படை விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தீர்ப்பு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இது ஏஆர் 2024 சத்தீஸ்கர். ஏஆர் 2024 சத்தீஸ்கர் 178. மீனா ராய் வர்சஸ் நீதா சீதாராம் பிரசாத். மீனா ராய் வர்சஸ் நீதா சீதாராம் பிரசாத். இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஏஆர் 1951 SC 477 ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஏஆர் 1951 SC 477 ஃபாலோ பண்ணி. இதில் என்னென்னா, சூட்டு போடுறாரு கிளைண்ட்டு. சூட்டு போட்டு லிமிட்டேஷன் மாறினதுனால அவர் ஏற்கனவே கடன் பத்திரத்தில் பின்னாடி வந்து அவர் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தா மாதிரி பேமெண்ட்டு அதை காமிச்சு லிமிட்டேஷனை கெயின் ஓவர் பண்ணி சூட்டு வந்து டிகிரி ஆகிடுச்சு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சூட்டு டிஸ்மிஸ் டிஃபால்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவர் என்ன இப்போ ரெஸ்டோர் பண்ணுறாரு. அதனால் கீழ்கோர்ட்டில் அந்த பீரியடுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு தீர்ப்பு. இது என்னன்னா, இது வந்து கீழ்கோர்ட்டு தீர்ப்பு வந்து உயர்நீதிமன்றம் சத்தீஸ்கருக்கு போனவொன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 19 ஆஃப் தி லிமிட்டேஷன் ஆக்ட், 19 ஆஃப் லிமிட்டேஷன் ஆக்ட், 1963 ஆக்ட், இதுக்கு முன்னாடி இருந்த 1908 லிமிட்டேஷன் ஆக்டில் வந்து செக்ஷன் 20 இருந்தது. அது என்ன சொல்லுதுன்னா, கடன் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து பீரியட் முடிவாகிறதுக்கு முன்னாடி இந்த கடன் வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாங்கன்னா அந்த பீரியட் ஆஃப் லிமிட்டேஷன் வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுலேயே ப்ரொவிஷனில் கிளியராக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேமெண்ட்டை கொடுத்ததுக்கான ஒப்புதல் வந்து பேமெண்ட் கொடுத்தவருடைய கையொப்பம் இருக்கணும் அப்படின்னு. இந்த வழக்கில் ஸ்டாம்ப் பேப்பரில் டிபெண்டன்ட் கையெழுத்து இல்லாததுனால இது பார்பை லிமிட்டேஷன் சொல்லிட்டு இந்த வழக்கை ரத்து பண்ணி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் என்னன்னா, இது பாருங்கள், அந்த பீரியடு முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து அது என்டார்ஸ்மெண்ட்டு போட்டால் அது பத்தாது. பீரியடுக்கு முன்னாடியே போடணுன்றது தான் இந்த வழக்கினுடைய தன்மை. இது அடிப்படையில் தான் நீங்கள் வந்து செக் கேஸ் கூட நடத்தலாம்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சந்த்லால் மோனாத்தான் வேர்சஸ் கமலா பிரசாத் ஏஆர் 1951 477 SC. அந்த தீர்ப்பை ஒட்டி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காலை வணக்கம். நன்றி.